சாண்டில்யனின் ராஜத்திலகம் பாகம் 37. சாளுக்கிய வீரர்கள் ஒதுங்கினர். பல்லவனும் அவனுடன் வந்த சீனனும் சந்துகனும் ஒதுங்கினர். விக்கிரமாதித்தன் புரவியை நிறுத்தினான். ஏன் இங்கு நிற்கிறீர்கள் என கர்ஜித்தான் சாளுக்கிய மன்னன் விக்கிரமாதித்தன். ஒரு சாளுக்கிய வீரன் மட்டும் தலைவணங்கி முன்னே வந்தான். இவர்கள் மூவரும் சாளுக்கிய நாட்டு பொது சாலைக்கு செல்ல முயன்றார்கள். அங்கு போக உத்தரவில்லை, அதனால் தடுத்து நிறுத்தினோம் என்று பணிவுடன் சொன்னான். விக்கிரமாதித்தன் மூவரையும் கூர்ந்து நோக்கினான். பிறகு அந்த வீரனை நோக்கி, இவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதற்கு என்று கேட்டான். ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் உத்தரவு இருப்பதாக சொல்கிறார்கள் என்றான் வீரன். அப்படியானால் இவர்களை மறித்து நிறுத்துவானேன்? அவர்களை போக விடுங்கள். போர் மந்திரியின் உத்தரவை மீற உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று அதட்டிவிட்டு மீண்டும் தன் புரவியை தட்டி கொடுக்க அது ராஜநடை போட்டது. சற்று தூரம் சென்றதும் விக்கிரமாதித்தன் இதழ்களில் புன்முறுவல் செய்தான். விக்கிரமாதித்தன் செய்கையை பார்த்து சிலையென உட்கார்ந்து விட்டான் பல்லவன். தன்னை அடையாளம் கண்டுகொண்டான் என்பதை அறிந்த பல்லவன் மௌனமாக நின்றான். அப்போது வழிமறித்த சாளுக்கிய வீரர், அரசர் உத்தரவு கிடைத்த பிறகும் ஏன் இருக்கிறீர்கள்? புறப்படுங்கள், தடை செய்ததற்கு மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு மற்ற வீரர்களுடன் சென்று விட்டான். யாங்சின் இளவரசனை நோக்கி, இனி புறப்படலாமே என்றான். இளவரசன் கடிவாளத்தை இழுத்து பிடிக்க புரவி பறந்தோடியது. மற்ற இருவரது புரவிகளும் பின்தொடர்ந்தன. இளவரசன் மனதில் விவரிக்க இயலாத உணர்ச்சிகள் தாண்டவமாடின. விக்கிரமாதித்தன் காட்டிய அலட்சியம் அவன் மனத்தை சுக்குநூறாக உடைத்து கொண்டிருந்தன. அதிகாலை நேரம் அவர்கள் காஞ்சி மாநகரை கடந்து சென்று கொண்டிருந்தனர். அதே நேரம் காஞ்சியில் அவதிப்பட்டு கொண்டிருந்தார் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர். அவர் எதிரில் கோசாயி வேடத்தில் நின்று கொண்டிருந்த இரு வீரர்களை பார்த்து இகழ்ச்சியடைந்தார். நேற்று இரவு என்ன நடந்தது? தாங்கள் சொன்னபடிதான் செய்தோம். சந்துகனை கட்டி போட்டோம், விளக்கை அணைத்து வைத்திருந்தோம். ஆனால் தாங்கள் கூறியபடி இருவர் வரவில்லை, ஒருவர் தான் வந்தார். அதுவும் இந்த வேடத்தில்தான் வந்தான் என்றார் போர் மந்திரி. ஆம், இருளில் அவன் வேடத்தை பார்க்கவில்லை. விளக்கேற்றிய பின் மகாதேவ் என கோசாயி போல பேசினான் என்று அங்கு நடந்ததை எல்லாம் சொன்னான். ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் அதற்கு மேல் பேசவில்லை. சரி சரி, போய் வாருங்கள் என்று எரிச்சலுடன் கூறி அனுப்பி வைத்தார். ஆச்சாரியாரின் ராஜதந்திரத்தை எண்ணினார். காவலன் ஒருவனை அழைத்தார். காஞ்சி படைத்தலைவனிடம் சென்று தூதுவன் ஒருவனை அனுப்பச் சொல் என்றார். தூதுவன் வந்ததும், 20 வீரர்களை அழைத்துக்கொள். வடமேற்கில் சென்று அங்குள்ள சத்திரங்களில் புதிதாக யாராவது வந்திருக்கிறார்களா என்று கண்காணி. சந்தேகத்துக்குரியவர்களை சரி செய்து அழைத்து வா. எச்சரிக்கை ஏற்பாடு செய் என்று ஆணை பிறப்பித்தார். அத்துடன் தப்பிச் சென்றவர்களின் அங்க அடையாளங்களையும் விவரித்தார். அவனை அனுப்பிவிட்டு மாளிகையை விட்டு வெளியே வந்தார். ஒரு புரவியை வரச் செய்தார். விக்கிரமாதித்தன் தங்கியிருக்கும் அரண்மனையை நோக்கி விரைந்தார். காஞ்சியின் மேல் ராஜவீதியில் இருந்த அரண்மனையை அடைந்ததும் புரவியில் இருந்து குதித்த ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் அரசரை உடனடியாக பார்க்க வேண்டுமென சொல்லி அனுப்பினார். விக்கிரமாதித்தனும் அவரை தனது அந்தரங்க அறைக்கு வரவழைத்தான். மன்னனுக்கு தலைவணங்கிய போர் மந்திரி சற்று நேரம் நின்று கொண்டிருந்தார். உட்காருங்கள் அமைச்சரே என்றான் விக்கிரமாதித்தன். அமைச்சர் அமரவில்லை. போர் மந்திரியின் முகத்தில் என்றுமில்லாத கவலை தெரிகிறதே. கவலைப்படும்படியான நிகழ்ச்சி நிகழ்ந்திருக்கிறது. தங்களுக்கே கவலை தரும்படியான நிகழ்ச்சி என்றால் அது மிக முக்கியமானதாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்ன நிகழ்ச்சியோ? ராஜசிம்ம பல்லவன் தப்பிவிட்டான். அப்படியா என்றான் விக்கிரமாதித்தன். மன்னவா, ராஜசிம்மன் தன் தந்தையிடம் சொல்கிறான். அதுவும் என் திட்டத்தை உடைக்க சொல்கிறான். அது உடைந்துவிட்டால் கங்க நாட்டு போர் என்ன ஆகும் என்று சொல்ல முடியாது. போர் மந்திரியின் இந்த திட்டத்தின் மர்மத்தை யாரேனும் ஊகித்திருக்க முடியுமா? ஒருவர் இருக்கிறார். அனுமதி கொடுத்தால் அவரை சிறை செய்கிறேன். யார் அவர்? தண்டி மகாகவி ஆச்சாரியார். கடிகையின் தலைவரையா?